ஆன்லைன் ரம்மிக்கு தமிழக அரசு விதித்த நேர கட்டுப்பாடுகள் செல்லும் என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்போம். ஆனந்த், உயர்நீதிமன்ற தீர்ப்பில் என்னென்ன மாதிரியான விவரங்கள் இடம்பெற்றிருக்கிறது? வணக்கம். ஆன்லைன் ரம்மி விளையாட்டுகளை ஒழுங்குபடுத்தும் வகையில் தமிழ்நாடு அரசின் விதிகள் செல்லும் என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. ஆன்லைன் விளையாட்டுகளை ஒழுங்குபடுத்தும் விதமாக கடந்த பிப்ரவரி மாதம் தமிழ்நாடு அரசு ஒரு அறிவிப்பை வெளியிட்டது. அதன்படி ஆன்லைன் விளையாட்டுகளை விளையாடுவதற்கு ஆதார் இணைப்பு கட்டாயம் என்றும், நள்ளிரவு 12 மணி முதல் அதிகாலை 5 மணி வரை விளையாட்டுகளை யாரும் அனுமதிக்கக் கூடாது எனவும், அதே போன்று நேர கட்டுப்பாடு உள்ளிட்ட சில நிபந்தனைகளை விதித்து கடந்த பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி அரசிதழில் அறிவிப்பை வெளியிட்டது. இதனை எதிர்த்து ஆன்லைன் விளையாட்டு நிறுவனங்கள் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை நீதிபதிகள் எஸ். எம். சுப்பிரமணியம் மற்றும் ராஜசேகர் ஆகியோருடைய அமர்வில் விசாரித்து வழக்கின் தீர்ப்பு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த வழக்கில் இன்று தீர்ப்பளித்த நீதிபதிகள் எஸ். எம். சுப்பிரமணியம் மற்றும் ராஜசேகர் ஆகியோருடைய அமர்வில் பொது சுகாதாரத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் ஆன்லைன் விளையாட்டுகளை இருக்கும் பட்சத்தில் அதனை ஒழுங்குமுறைப்படுத்துவதற்கும் கட்டுப்படுத்துவதற்கும் அரசுக்கு அதிகாரம் இருப்பதாக தெரிவித்துள்ளனர். மேலும் ஆன்லைன் ரம்மி விளையாட்டை நேரடியாக பொதுமக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் உள்ளது எனவும், இதனை ஒழுங்குபடுத்தும் பட்சத்தில் ஒழுங்குபடுத்தவில்லை என்றால் இது சமுதாயத்தில் பெரும் இழப்பை ஏற்படுத்தும் என்பது அரசனுடைய வாதம் என்றும், அதனை இந்த நீதிமன்றம் ஏற்றுக்கொள்வதாகவும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் எந்த ஆன்லைன் விளையாட்டுகளாக இருந்தாலும் அதே போன்று வியாபாரம், கேளிக்கைகள் முதலியவற்றை ஒழுங்குபடுத்துவதற்கும் கட்டுப்படுத்துவதற்கும் அரசுக்கு உரிமை இருப்பதாகவும், பொதுமக்களின் உடல் நலன் மற்றும் மனநலம், பொருளாதார சிக்கல் ஆகியவற்றில் பங்கம் ஏற்படுத்தும் பொழுது அதனை மாநில அரசு கண்ணை மூடிக்கொண்டு வேடிக்கை பார்க்காது எனவும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கின்றனர். மேலும் இதனை தடுப்பதற்கு குறைந்தபட்சம் ஒழுங்குமுறையாவது தேவை எனவும், இதைத்தான் அரசியலமைப்பு சட்டத்தின்படியும் தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் தனி உரிமை பாதிக்கப்படக்கூடாதுதான் என்றாலும் அதனை அடிப்படை உரிமையாக கோர முடியாது எனவும் நீதிபதிகள் தங்களுடைய தீர்ப்பில் தெரிவித்திருக்கின்றனர். மேலும் ஆன்லைன் ரம்மி விளையாட்டு தனி உரிமை என்று கோர முடியாது எனவும், மாநில அரசால் கட்டுப்பாடுகள் விதிப்பதற்கு அரசின் கடமை எனவும் அவர்கள் நீதிபதிகள் தெரிவித்திருக்கின்றனர். ஆன்லைன் விளையாட்டுகளால் பொதுமக்களின் உடல்நலன், மனநலன் மற்றும் பொருளாதார இழப்புகள் பாதிக்கப்படுவதாக பல்வேறு புகார்கள் மற்றும் தகவல்கள் அரசுக்கு வந்ததாகவும், அதன் அடிப்படையிலே அரசு கட்டுப்பாடு விதித்திருப்பதாகவும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கின்றனர். மேலும் இதற்கு அரசியலமைப்பு மாநில அரசுக்கு அதிகாரம் இருப்பதாகவும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கின்றனர். எனவே ஆன்லைன் விளையாட்டுகளை கட்டுப்படுத்தும் விதமாக அரசு கொண்டு வந்த விதிகள் அனைத்தும் செல்லும் என தெரிவித்த நீதிபதிகள் இதை எதிர்த்து தொடர்ந்த அனைத்து மனுக்களையும் தள்ளுபடி செய்வதாக தீர்ப்பளித்துள்ளனர். நன்றி ஆனந்த், விரிவான தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.